நீ முதன்னு ஆரம்பிக்கிற சொந்த தொழில் எந்த குறையும் இல்லாம நல்ல லாபத்தோட செல்வ செழிப்பா இருக்கணும்னே என் மனசார வாழ்த்துக்களு. உன் ஆசீர்வாதம் இருந்தா அந்த அண்ணன் என்னைக்கு நல்லா இருப்பேன். தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணி அண்ணன் நல்லா இருக்கிறது இந்த வீட்டில தான் பாக்குறேன். சரி அன்னைக்கு நாங்க இப்ப கிளம்புறோம். அங்க நிறைய வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. சரிங்க மேனி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போனடியோட போன் பண்ணுங்க. ஓகே ஓகே. வரேன் மச்சான், போயிட்டு வரேன் அன்னைக்கு. பார்த்து பத்திரமா போயிட்டு வானே. யாருக்கு சௌமியா போன் அடிச்சுக்கிட்டே இருக்க? சித்தப்பா வீட்டுக்கு தாங்க. பாவம் அவங்க அரக்க பறக்க சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க. இன்னும் 2 வீடு போயிட்டு தான் வரேன்னு சொல்லணும். அதுக்கு தான். 2 வீட்ல என்ன 2 மணி நேரமா நிக்க போறோம்? போற வழியில வீடு இருக்கு. 2 நிமிஷம் நின்று கொடுத்துட்டு வர போறோம். இதுக்கே இவ்வளவு பில்டப் பண்ற? அவங்க சமைக்கிறபடி சமைக்க வேண்டியதானே? உங்க தங்கச்சி மாதிரி ஒரே ஒரு நாட்டுக்கோழியை பிச்சு போட்டு குழம்பு வைக்கிறதுனா ஈஸியா பண்ணிடலாம். அவங்க காலையில இருந்து நான் வரேன்னா ஆட்டைப்பொடி, மாட்டைப்பொடி, கோழியப்பொடி, கொக்கப்பொடின்னு எத்தனை ஐட்டங்களை விதவிதமா பண்ணி வச்சிருக்காங்களோ. பாவம் அறக்க பறக்க பண்ணுவாங்கல்ல. அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னா கொஞ்சம் பொறுமையா பண்ணுவாங்களேன்னு பார்த்தேன். அன்னைக்கு வீட்டுல சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. நீ அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். தேவையில்லாத வேலை இது. உங்க தங்கச்சி வீட்டு சாப்பாடை நீங்க தான் பெருமை பேத்திக்கணும். அந்த ஒரு கோழியை பிச்சு போட்டு 9 பேருக்கு சாப்பாடு போடுவா. அந்த சாப்பாடை நான் சாப்பிடணுமா? எங்க சித்தப்பா வீட்டுல எப்பேற்பட்ட விருந்து இருக்குன்னு பாருங்க. விருந்துக்கும் சாப்பாட்டுக்கும் பேர் போனதே எங்க குடும்பம் தான். ஏதோ பண்ண எங்க குடும்பத்திலேயே எங்க சித்தப்பா தாங்க முதல் பணக்காரரு. அவர் தான் முதல்ல துபாய் போய் நிறைய சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்து பெரிய வீடு கட்டினாரு தெரியுமா? ஏன் உங்க வீட்லயும் தான் நல்ல வசதியா இருக்காங்க? எங்க வீட்டுல வசதி தான். ஆனா எங்க குடும்பத்துல முதல் வசதின்னு பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பா வீடு தான். அப்பவே யாராவது ஒருத்த வீட்டுக்கு வந்துட்டாலே ஒரே விருந்து தான் பாத்துக்கோங்க. சும்மாலாம் வந்தவங்களை ஏதோ சோறாக்கி குழம்பு வச்செல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஆடு கோழின்னு இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வயிறார சமைச்சு போட்டு அவங்கள தூங்கி ரெஸ்ட் எடுக்க விட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தாங்க அனுப்புவாங்க. எனக்கு என்னவோ இன்னைக்கு நம்ம போய் இன்விடேஷன் கொடுத்துட்டு உடனே வர முடியாதுன்னு தான் தோணுது. ஏன் நீனும் படுத்து தூங்க போறியா என்ன? அவங்க கவனிக்கிற கவனிப்புல நம்மளே ஒரு 2-3 மணி நேரம் தூங்கிட்டு போலான்னு தோணும். அந்த அளவுக்கு இருக்குங்க. அவ்வளத்தையும் சாப்பிட்டா அப்புறம் தூக்க வராம என்ன பண்ணா? தூக்க வந்தா நீ வேணா தூங்கிட்டு வா, நான் கிளம்பிடுவேன். ஏன் அப்ப நீங்க சாப்பிட மாட்டீங்களா? நான் தான் அன்னைக்கு வீட்லயே சாப்பிட்டேன்ல. அங்க சாப்பிட்டதே நெஞ்சு வரைக்கும் நிக்குது. இதுக்கு மேல ஒரு வாய் எடுத்து வச்சா கூட வாமிட் வந்துடும். உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. 85ல போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எப்படி வேகமா போறது? பசிக்குது இல்லைங்க. வெளியில ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலானா வயிறு ஃபுல்லா ஆயிரும் வேற பயமா இருக்கு. அங்க போய் சாப்பிட முடியாம போயிடக்கூடாதுல்ல. சாப்பாடுன்னு சோறே பார்க்காதவ மாதிரி பேசிட்டு வரா. ஐயோ என்னங்க பண்றீங்க? எங்க வேணாலும் காரை நிப்பாட்டிட்டு வாங்க. அந்த ரோடு வரைக்கும் சித்தப்பா இடம் தான். ஏன் சௌமியா, உன் சித்தப்பா இடம் ரோடு வர இருக்குங்கிறதுக்காக ரோட்ல நிப்பாட்டிட்டு வர முடியுமா என்ன? மத்தவங்க எல்லாம் போவேனாமா? எங்க சித்தப்பாவை மீறி இந்த ஏரியால யாரும் எதுவுமே சொல்ல முடியாது தெரியுமா? சித்தப்பா புராணம் பாடுனது போதும், உள்ள போலாமா? பொறுக்காதே. சரி வாங்க போலாம். ஐயோ வாங்கின ஸ்வீட்டு காரத்தெல்லாம் டிக்கிலேயே வச்சுட்டேனே. சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன கேட்டு பூட்டி இருக்கு? கேட்டை திறந்துட்டு உள்ள போ, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லங்க பூட்டி இருக்கு. சும்மா தாப்பா போட்டிருப்பாங்க, உள்ள போ. இல்ல இங்க பக்கத்துல வந்து பாருங்களேன், பூட்டும் தொங்குது. என்ன சௌமியா வெளியில பூட்டு போட்டிருக்கு? அதாங்க எனக்கும் புரியல. என்ன புரியல? நேத்தே சொல்லிட்டேன்னு சொன்ன. நேத்தே சொல்லிட்டேன். ஒருவேளை வெளியில பூட்டிட்டு உள்ள இருப்பாங்களோ? அறிவு, வெளியில பூட்டிட்டு உள்ள போய் உட்காந்துப்பாங்களா? உன் சித்தப்பா என்ன லூசா? அப்புறம் ஏன் பூட்டு போட்டிருக்கு? ஒருவேளை நம்ம வரோன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ஜூஸ் ஏதாவது வாங்குறதுக்காக பூட்டிட்டு வெளியில போயிட்டாங்களோ? அதுக்காக குடும்பத்தோடவா போவாங்க? சரி அதான் போன் இருக்குல்ல, பண்ணி பாரு. போன் தான் அடிச்சுட்டே வந்தேன், எடுக்கல. திரும்பவும் ட்ரை பண்ணி பாரு. சரி. ஹலோ சித்தப்பா, நான் சௌமியா பேசுறேன். சொல்லுமா சௌமியா. சித்தப்பா நான் வீட்டு வாசல்ல தான் சித்தப்பா இருக்கேன். நீங்க வீட்டை பூட்டிட்டு எங்க போயிட்டீங்க? எதுவும் ஜூஸ் வாங்கலான்னு போயிட்டீங்களா? இல்ல சௌமியா, திடீர்னு உன் தங்கச்சி நைட்டு ஃபோன் பண்ணி, அப்பா நாங்க ஒரு அவசர வேலையா திருவண்ணாமலை வந்திருக்கோம், ஏதோ ஜாதகத்துல திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தி வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்களாம். நீங்களும் வாங்கப்பா சேர்ந்து சுத்தலான்னு கூப்பிட்டா. உடனே உன் சித்திக்காரிக்கு ஈர்ப்பு கொள்ளுமா, வாங்க உடனே போய் பிள்ளையவும் பார்த்துட்டு அப்படியே கிரிவலம் சுத்தி திருவண்ணாமலையில சிவனை பார்த்துட்டு வந்துடலான்னு கூப்பிட்டா. திருவண்ணாமலையில தாமா இருக்கோம், நீ வீட்டுக்கா வந்திருக்க?
என்னாச்சு சௌமியா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? திருவண்ணாமலையில இருக்கீங்களா? நேத்து நான் ஃபோன் பண்ணும்போது கூட நீங்க சொல்லலையே. நீ போனை வச்சதுக்கு அப்புறம் தாமா தங்கச்சி ஃபோன் பண்ணா. இன்விடேஷன் கொடுக்க தானே வந்திருக்க. அந்த கேட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு போ. நாளைக்கு வந்துருவோம், நாங்க எடுத்து பாத்துக்கிறோமா. ம், சரிங்க சித்தப்பா. அட பாவி சித்தப்பா, உன்னை நம்பி நான் வயித்த காய போட்டுட்டுல வந்திருக்கேன். என்னாச்சு சௌமியா? ஏதோ திருவண்ணாமலைன்னு பேசிக்கிட்டு ஜூஸ் வாங்குறதுக்கு உங்க சித்தப்பா திருவண்ணாமலை வரைக்கும் போயிருக்காரா? பாருங்க, நான் இருக்கிற டென்ஷன்ல தேவையில்லாம நீங்க கடுப்பேத்தாதீங்க. அந்த மனுஷன் திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்த போயிட்டாராம். பாவம் சௌமியா, நீ ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு, கொக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தியே. அன்னைக்கு நீ வீட்டுல நாட்டுக்கோழியே சாப்பிட்டு இருந்திருக்கலாம். அப்படி இருந்துச்சு குழம்பு. ரொம்ப ஓவரா இரிட்டேட் பண்ணாதீங்கங்க. சௌமியா, சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கிறதுக்காக இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு போகலான்னு நினைச்சேன். ஆனா உங்க சித்தப்பாவே வீட்டுல இல்லைங்கிறப்ப எங்க போய் தங்குறதுன்னு தெரியல. வேணும்னா கேட்டுக்கு வெளியே போய் பாய் விரிச்சு படுத்துருவோமா? என்ன நக்கல் பண்றீங்களா? நீ சொன்னதை தானப்பா சொல்றேன். முதல்ல போய் கார் எடுத்துட்டு வாங்க. ஏதாவது நல்ல ஹோட்டலா பார்த்து நிப்பாட்டலாம். எனக்கு வயித்து பசிக்குது. சௌமியா, இந்த ஊர்ல ஹோட்டல்லாம் கிடையாது. நீ வர்ற வழியில பாக்கல? இன்னும் 2-3 கிலோமீட்டர் தள்ளி போனா நம்ம வீடே வந்துடும். நேத்து அம்மா வடிச்சு வச்ச சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. போய் பழைய சாதமா சாப்பிட்டுக்கலாம். வா போவோம். சௌமியா, சொல்ல மறந்துட்டேன். மறந்துடாம பத்திரிக்கையை உள்ள தூக்கி போட்டுட்டு வா. உங்க சித்தப்பாவாவது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். பத்து பட்டியிலையும் புள்ள வளர்த்தா இந்த பார்வதி மாதிரி வளர்க்கலேன்னு ஊரே பார்த்து என்னைய பெருமையா பேசுச்சு. அப்பேற்பட்ட பாவி மயன் இப்படி என்னட்டையே பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு தெரியறானே. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்னு பேசி முடிச்சு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருங்கன்னு சொன்னதுக்கே இருக்க முடியாம என் புள்ளைய கூட்டிக்கிட்டு ஓடியாந்தா அந்த பாவி மக. அவ இன்னைக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருந்தும் பாவாடைய வர சொல்லி பார்த்திருக்காளே. இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. நான் பெத்த மயன் 30 வருஷமா அந்த ஆத்தா கிழிச்ச கோட்டை தாண்டாம இந்த பார்வதி வேச்சுக்கு மீறாம தாய் சொல்ல தட்டாத உள்ளையா இருந்தானே. இன்னைக்கு என் புள்ள அப்படி இல்லையே. பொண்டாட்டி பின்னாடி போயிட்டானே. அவ புள்ள பெத்தா அப்படி போயிட்டான், இவ புள்ள பெத்தா இப்படி போயிட்டா. நம்ம புள்ள பெத்தது அப்படி இருக்காது. நமக்காக நம்ம புள்ள இருக்கும்னு நினைச்சனே. 3:45 நாளி இல்ல 4:45 தேரோட்டம்னு போயிட்டானே. போன நாய் ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருந்தா மனசாரி இருக்குமே. நான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், அவனை பார்க்க போறேன், இவனை பார்க்க போறோம்னு பொய்ய சொல்லிவிட்டு நாய் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு தெரியுது. இந்த பெத்தவளை ஒரு நாளையில ஒழுதுல தியேட்டர் வாசல மிதிக்க வச்சதில்ல. என்ன ஒரு ஏத்தம் இருந்தா அவளை கூட்டிக்கிட்டு இப்படி தெரியவேன். நான் என்னத்த சொல்ல? என்னடி சித்திரமே கனி பத்திரமே சொல்லடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே. செய்வடா செய்வ, ஏன் செய்ய மாட்ட? ஐயோ மதர், என்ன மதர் வாசல்லே உட்காந்துட்டிய? காரணமாத்தேன், தலைவன் எங்க போயிட்டு வாரியா? தலைவனா? என்னம்மா தலைவன் தலைவின்னு படத்து டைலாக்கா சொல்லிக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? நான் தலைவன் தானடா சொல்றேன், தலைவின்னு நீ தானே சொல்ற. நம்ம அருக்கோட தலைவன் தலைவி பார்த்த நினைப்பிலேயே நம்ம இருக்கோம். அம்மா யதார்த்தமா கேள்வி கேக்குது. பாவாட, நீ என்னத்தையும் வாய கொடுத்து மாட்டிக்கிறாதடா. ஏலே ஒன்னதாண்டா தலைவன் தலைவின்னு ஏதோ உளறியே, என்ன விஷயம்? மதர், என்னடா விஷயம்? அது ஒண்ணுமில்ல மதர், எப்போதுமே நீங்க தானே இந்த குடும்பத்துக்கு தலைவி. அதான் மருமக வந்தாலும் தலைவி பொறுப்பை நீங்க விட்டு கொடுத்துட கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தலைவி பொறுப்பை விடுறதெல்லாம் இருக்கட்டும்டா, தலைவன் இப்ப எங்க போயிட்டு வாரியே? அம்மா, அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. அதாம்மா அவனை போய் பார்த்துட்டு வரேன். பாவம் அவன். ஃப்ரெண்டை பார்க்க போறோம்னு தானடா சொன்னேன், ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கன்னு ஒன்னும் சொல்லலையே. ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரலான்னு தாம்மா போனேன். போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு அவன் ரொம்ப சீரியஸா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கான்னு. அவனை எப்படிமா அப்படியே விட்டுட்டு வர முடியும்? அதான் கூடவே இருந்து அவனுக்கு ஆறுதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தேன். எந்த ஆஸ்பத்திரியிலப்பா சேர்த்திருக்காங்க? என்ன விஷயம்? எதனால முடியல? அம்மா, அவனுக்கு வந்து டிபி இல்ல டாபி இல்ல ஆஸ்மா. அவனுக்கு அது வந்து அம்மா அவனுக்கு ஏதோ ஒரு பிரஷர்மா. என்னடா ஊர்ல உள்ள வியாதி பேரப்புறன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எந்த ஃப்ரெண்டு யாருக்கு முடியல, எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க, அவனுக்கு என்ன செய்யுது, என்ன விவரம்னு தெளிவா சொல்லு. ஃப்ரெண்டுக்கு முடியல, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன். ஒரு 30 வயசு பையன் வெளியில போயிட்டு வர்றதுக்கெல்லாம் உன்கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? சவாரிக்கு வண்டி எடுத்துட்டு போய் 10 காசு சம்பாரிச்சு வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா கேட்டிருக்க மாட்டேன். இப்படி ஊதாரித்தனமா ஊர் சுத்திட்டு வர்றதெல்லாம் கண்டுக்காம இருக்க முடியுமா? அப்புறம் எதுக்குடா பெத்த உடனே நான் ஒருத்தி உட்கார்ந்துருக்கேன். சரி விடுங்க மதர்,
சார், ஏதோ ஃப்ரெண்டுக்கு முடியல போனேன், பார்த்தேன், வந்துட்டேன். இதுக்கு என்னமோ குற்றவாளியை கூண்டுல நிக்க வச்சு கேட்கறது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தள்ளுங்கிட்டு, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அவனை எந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்கோம்னு சொல்லவே இல்லையடா. அதாம்மா இப்பதான் சொன்னனே, சொல்லல. அதாம்மா சொல்லல. அது என்ன ஆஸ்பத்திரி? அது வந்து ஆஸ்பத்திரி பேரு ஜெகனா இருக்குமோ? என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே. ஜெகன் தியேட்டர்ல படம் தானே பார்த்துட்டு வரோம். அம்மா என்ன ஆஸ்பத்திரி பேரை ஜெகன்னு சொல்லுது? ஒருவேளை ஜெகன் எதுவும் ஆஸ்பத்திரி இருக்குமோ? மாட்டிடக்கூடாதுடா பாவாடை. கரெக்டா சமாளிச்சிரு, இல்ல உனக்கு சங்குதேன். என்னடா கேக்குறதுக்கு பதில சொல்லு. எம்மா என்னடா பக்குன்னு முழிக்கிற? அதான் சொல்லிட்டியம்மா ஜெகன் ஆஸ்பத்திரின்னு. ராம்நாட்ல இருக்கிற ஜெகன் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வந்தேன். அதே ஆஸ்பத்திரிக்கு தான் நானும் வந்திருந்தேன். நீ வந்திருந்தியா? என்னம்மா சொல்ற? நீ எப்ப வந்த? நீ எப்ப வந்தியோ அப்பத்தாண்டா நானும் வந்தேன். என்னம்மா வளர்ற? நீ எப்படி அங்க வர முடியும்? ஏன்டா உனக்கு ஒரு ஜோடி கிடைச்சு நீ போகும்போது எனக்கு ஒரு ஜோடி கிடைச்சு நான் போக கூடாதா? எம்மா ஆய முர்ற. என்னைக்கு நீ அவளை என் பேச்ச கேட்காம கட்டிட்டு வந்தியோ அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு வச்சுட நீ இனிமே என் பேச்ச கேட்க மாட்டேன்னு. அம்மா ஏம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ தப்பா நினைக்காதம்மா. அவதான் ஆசையா கூப்பிட்டா, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். போதுமுடா பாவாடை, ஊரா சொன்னது மாதிரி நீ என்னைய விட்டு போயிருவ. இனிமே நீ என் பிள்ளையா இருக்க மாட்ட. ஏம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் நான் உன்னை விட்டு எங்கேம்மா போவேன்? நீதாம்மா என் உசுரு, இந்த வீட்டுக்கு நீதாம்மா தலைவி. போய் சொல்லாதடா. நீ என்னைய தலைவியா நினைச்சிருந்தா தலைவன் தலைவி படத்துக்கு முதல்ல என்னையலடா கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனா நீ உன் பொண்டாட்டியெல்லாம் கூட்டிட்டு போன. அம்மா அவன் ஆசைப்பட்டு கேட்டா, அதனால கூட்டிட்டு போனேன். வேணும்னா வாமா, உன்னையும் கூட்டிட்டு போறேன். உன் பொண்டாட்டிய முதல்ல கூட்டிட்டு போவ, அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னைய கூட்டிட்டு போவியா? அப்ப உன் பொண்டாட்டிக்கு அப்புறம் தானடா நான் இருக்கேன். இந்த பெத்தவளை நீ மறந்துட்டீலடா பாவாட. இனிமே இந்த அம்மா உனக்கு தேவையில்லைல. ஏம்மா நீ ஏமா அப்படிலாம் பேசுற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. முதல்ல நீதாம்மா எனக்கு வேணும், அதுக்கப்புறம் தாம்மா அவெல்லாம். நீ மறந்துட்ட. நான் மறக்கல, நீ விட்டுட்ட. நான் விடலம்மா, நீ போயிட்டடா. நான் போகலம்மா. ஏம்மா நம்புமா ப்ளீஸ்மா. உன்னை விட்டு நான் எங்கேம்மா போறேன்? எனக்கு யாருமா இருக்கா? அதான் உன் பொண்டாட்டி வந்தோன்னு போயிட்டு இல்லடா. ஏம்மா உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நான் அப்படியெல்லாம் உன்னைய கேட்காம எங்கேயும் போக மாட்டேம்மா. நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. அந்த பாவாடை என்னைக்கு உன் பிள்ளையா உன் கூடவே தாம்மா இருப்பேன். சத்தியம்மா நான் எப்போதும் உன் கூடவே இருக்கேன், சரியா? உனக்கு அப்புறம் தான் எல்லாம். அப்படின்னா சாயங்காலம் தலைவன் தலைவி படத்துக்கு அம்மாக்கு ஒரு டிக்கெட் வாங்கி தரியா? சாயங்காலமே வா. பாத்தியா உடனே யோசிக்கிற பாத்தியா? தெரியுமா அழுகாத. உன்னை மாதிரி மாமியாமார்கள்லாம் அந்த படத்தை பார்க்க வேண்டியவதே. முதல்ல நான் உன்னையத்தான் கூட்டிட்டு போயிருக்கேன், மாத்தி அவளை கூட்டிட்டு போயிட்டேன். முதல்ல கிளம்பு, நம்ம போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துருவோம். சரிடா பாவாட, செத்தோட இரு, சேலையை கட்டிட்டு வந்துடுறேன். கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே. அவசரத்துக்கு எங்கிட்டாவது தூக்கி போட வேண்டியது, அப்புறம் அதை காண இதை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்க வேண்டியது. இதுதானே பொழப்பா இருக்கு. எங்கிட்டு வச்சோம்னு தெரியலையே. இந்த கால் வேற ஒரு பக்கம் இழுக்குது. போ இந்த அதான் இருக்கு. இம்பிட்டு காடு தேடிட்டு இருக்கேன் பாரு கூறுகட்டவ. அத்தாடி, மருமகன்னு ஒருத்தி வீட்டுல இருக்க. அவ எதுக்குத்தான் இந்த வீட்டுல இருக்கா, என்னத்துக்குத்தான் வாக்கப்பட்டு வந்தான்னு ஒன்னும் தெரியலவோ. வந்த நாளும் சரி, இருந்த நாளும் சரி, நாளும் சரி, கிழமையும் சரி, நான் தானே கடந்து சீப்பட வேண்டியது இருக்கு. அலமேலு, அலமு வாங்கங்க, உங்களுக்கு என்ன காப்பி வேணுமா? என்ன அலமு, ஏதோ காலையில இருந்து பரபரப்பா தெரியுற? நாளைக்கு ஆடி 18 கல்யாணத்துக்கு தான் அம்புசாவுக்கு நல்ல முறையில் தாலி கட்டுறத கண்ணால யாரும் பார்க்கல. அதான் அவளுக்கு நூல் பருக்கி போடுறதையாவது 4 மனுஷன் வந்து பார்வையா நின்று பார்த்து 4 பெரியவளோட ஆசீர்வாதத்தை வாங்கட்டுமேங்கிறதுக்காக பூஜை ஜாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓ சரி அலமு, நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமான்னு கேட்ட வரைக்கும் சந்தோஷம்தான். எதுவும் வேணாம், அப்படி உட்காரோம். பெரிய குத்து விளக்கு 4 இருந்துச்சே, 2 தான் இருக்கு, மற்ற 2 காணமே. அலமு இந்த மனுஷனுக்கு என்ன வேணுமா? சொல்லு மனுஷா, என்ன வேணும்? அலமு, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? மொட்டையா வந்து ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கானா? நான் என்னத்த சொல்றது? என்ன விஷயம்னு சொல்லுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இருக்கா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு கண்ணாலந்தே நடந்துச்சு, அதை எப்படி மறக்க முடியும்? அதான் காணாத காட்டுக்குள்ள விட்டுட்டு போனீரே, மறக்க முடியுமா? அது இல்ல அலமு, அதெல்லாம் நீ மறந்துரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய நடந்துச்சே, அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா?
அதுக்கு முன்னாடி என்னையா மனுஷன் நடந்துச்சு? எனக்கு வேலை இருக்கு, வெரசா சொல்லும். அது ஒன்றும் இல்லாம 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நெட்டப்பன்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆடி 18 வந்துச்சா, அப்ப எங்க அம்மா உங்ககிட்ட மேல உள்ள பூஜை ஜாமான் எல்லாம் இறக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க. அதுக்கு என்னப்ப? அப்ப நான் உன்னைய அப்படியே இடுப்பை பிடிச்சி தூக்கி மேலாக்கில் ஏற்றி விட்டு நீ மேலே இருக்கிற பொருளெல்லாம் ஒன்றொன்னா எடுத்து கொடுத்த. நான் கீழே நின்று எல்லாத்தையும் வாங்கி வச்சேன். அப்போ அந்த ரொமான்ஸு நல்லா இருந்துச்சுல்ல அலமு? ஆமா ஆமா நடந்துச்சு. நடத்தக்கூடாததெல்லாம் நல்லா நடத்தி புட்டுத்தேன். சினிமா நடிகை சிலுக்க பார்த்துட்டு ஓடி போயிட்டீரே. அதெல்லாம் விடு அலமு. நான் அதே மாதிரி இப்பவும் நான் கீழே நின்று உன் இடுப்பை பிடிச்சி மேலே தூக்குவனா, நீ மேலே ஏறி ஒன்னொன்னா எடுத்து கொடுப்பியா. அதே மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரொமான்ஸு. அது சரி. மீச நரைச்சாலும் ஆசை நரைக்கலங்கிறது இதுதானாக்க? எனக்கு ஓகேதான். என்னைய தூக்கணும்னா நானும் ஏறி உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு நிப்பேன். ஆனா நீங்க என்னைய தூக்கணும்னா உங்க முட்டிக்கு கீழே உள்ள முனங்கால எலும்பு உடைஞ்சு நீங்க அப்புறம் வீல் சேர்ல உட்காந்துருக்கணும். உங்களை நான் தூக்கிக்கிட்டு தெரியணும். நான் இருக்கட்டும். அட சும்மா இரு அலமு, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ தள்ளுவேன், நான் உன்னைய தூக்கி பார்க்குறேன். ஐயோ மனுஷா சும்மா இரும். சின்ன ஜெருசுக இருக்கிற வீட்டுல என்ன தூக்குறோம் கொள்றோம்னு ஆசையா இருக்காலமு. அந்த காலத்துல உன்னைய தூக்கிட்டு விட்டது, அதுக்கப்புறம் இப்பதானே பாக்குறேன். நீ சொன்னது மாதிரி மீச நரைச்சாலும் ஆசை நரைக்காதுல்ல. ஒரு புருஷனா உன்னை தூக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு குத்தமா? இதுக்கெல்லாம் வயசு இருக்கணும், பருவம் இருக்கணும். எல்லாத்தையும் தாண்டித்தான் விட்டுட்டு போயிட்டீரே. அப்புறம் எதுக்கு இப்ப வந்து அலைஞ்சுக்கிட்டு? நீ அதெல்லாம் ஒன்றும் பேசாத, நீ தள்ளு, நான் உன்னைய தூக்கி பார்க்குறேன். என் உடம்புல அதே வலு இருக்கா இல்லை வலு சத்து குறைஞ்சிருக்கான்னு வாப்பான். மனுஷா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அங்கிட்டு தள்ளும். ஐயோ விடுங்க என்னது இது? சும்மா இருக்க போறியா இல்லையா? தாரே சாவி கொத்தும் கையில தாரே 10:30 மணிக்கு மேல நீ வெத்தலை காட்டு. ஐயோ மனுஷா, வயசான காலத்துல உனக்கு இருக்கிற குசும்பு இருக்கு வரும், இறக்கி விடும். பிள்ளை யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போகுதுங்க. இதுல தப்பா நினைக்க என்னடி இருக்கு? ஏன் பொண்டாட்டிய நான் தூக்குறேன், எவன் பொண்டாட்டியுமா தூக்குனேன்? ஆசைதான். இன்னமும் போயிட்டு வாங்கலேன் ஒரு ரவுண்டு. 14 வருஷம் போனது பத்தாது. இவ ஒருத்தி இன்னமும் அதையே சொல்லுவா. அதான் இந்த பேரழகிதான் வேணும்னு தேடி வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன இன்னமும் அதையே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க? காலமான காலத்துல வந்து என்ன செய்யவா? அலமு, அந்த காலத்திலேயே நீ அழகி, இப்ப பேரழகியா இருக்க. உன் அழகோட அருமை தெரியாம இந்த கிழட்டு பைய போய் ஊர் சுத்திட்டு தெரிஞ்சிருக்கனே. சும்மா இருங்கங்க. நீங்க ஒண்ணு பேரழகாமல பேரழகு அப்படி என்ன அழக கண்டுட்டீரு? அதுக்கிழவி அந்த பூஜை ஜாம் அத்தக்கிழவி விளக்கு எடுத்து வச்சாச்சு. நீங்க தண்ணி தாகமா இருக்குன்னு சொன்னீங்க, குடிச்சிட்டு போங்க. அப்புறம் மத்த வேலையெல்லாம் பார்க்கணும்ல, நேரம் ஆயிடுச்சுல. சரி இளமேலு, நீ பார்த்துட்டு நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பு. அடுத்து சம்மந்தி வீட்டுக்கு வேற போகணும்ல. என்ன மாமா, இங்கனக்குள்ள எதுவுமே நடக்கல, அதை நான் எதையுமே பார்க்கல, அப்படித்தானே மாமா? மாமா மருமகளே, நேராச்சு, வேலை இருக்கு. நீங்க வீட்டுல எப்படி நின்றுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பழக்க தலக்கு நாளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு சட்டுப்புட்டுன்னு கிளம்புங்க. நாளைக்கு விசேஷம் இருக்குல்ல. சரிங்க மாமா. இந்த வீட்டில் எல்லாரும் ஜோடியா அவங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் ஜோடி தான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்குது, தரத்தனையும் முடிச்ச முதவி. சரி மாமா, நீங்க போங்க, நான் அத்தைக்கிழவியை தூக்கிட்டு வரேன், கூட்டிட்டு வரேன். சரிப்பா. என்ன அத்தைக்கிழவி, காலையிலேயே மாமா கூட ரொமான்ஸா? எழுத என்ன பேச்சதெல்லாம்? அந்த முக்காலி போட்டு ஏறிட்டு இறங்க முடியல, கீழே விழுக பார்த்தேன், அவர் வந்து புடிச்சு விட்டாரு. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ல, அப்புறம் என்ன நடிப்பு? அடி நெசமா தாண்டி, கீழே விழுக பார்த்துட்டே வந்து புடிச்சிட்டாரு. அவர் பிடிக்கலன்னா நேரம் கைகாலாம் அடிபட்டு போயிருக்கும் தெரியுமா? சரி விடு, நீ ஏதோ சமாளிக்கிற. ஆனா எனக்கு ஒரு டவுட் அத்தைக்கிழவி. என்ன டவுட்டு? என்னத்த கேட்க போறான்னு தெரியலையே. உண்மையிலேயே உன் மையன் இந்த மன்னவருக்கு தான் பிறந்தானா இல்ல வேற யாருக்கும் பிறந்தாரா? யார்கிட்ட வந்து என்ன வார்த்தை கேக்குற? ஐயோ அத்தைக்கிழவி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிறாத, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. மாமா இந்த வயசுலயும் உன்கிட்ட இவ்வளவு அன்பா ரொமான்டிக்கா நடந்துக்கிறாரு. உன் புள்ள என் மூஞ்சிய பார்த்து 6 மாசம் ஆச்சு, அதான் கேட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல, நீ எதுவும் நினைச்சுக்கிறாத. அதுக்கு இப்படி அம்பி கேப்ப? புள்ளையும் மொகர கட்டையும் பாரு.
நான் கேட்ட கேள்வி வேணா தப்பா இருக்கலாம் ஆனா என் மனசுல உள்ள ஏக்கம் சரிதானே. அடியே புருஷன் முண்டாட்டி அந்யூன்யத்துக்கெல்லாம் ஒரு சூச்சம் இருக்குடி. அதெல்லாம் நீ கத்துக்கிறாத வரைக்கும் இப்படியே தெரிய வேண்டியதே. அப்படி என்ன அத்துக்கிழவி சூச்சமா இருக்கு? அந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லி கொடுத்தா நானும் கத்துக்கிறேன்ல. ஓமையனு என் பின்னாடி திரிவாருல. சி போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. அதை எப்படி இந்த வயசுல நான் சொல்லி தர முடியும்? பரவாயில்ல அத்துக்கிழவி, சும்மா சொல்லித்தா. நீ எனக்கு என்ன மாமியார் மாதிரியா நடந்துக்கிற? என்ன? இல்ல நீ என்ன எனக்கு மாமியார் மாதிரியா நடந்துக்கிற? ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தானே நம்ம பழகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்லி கொடுத்தா பல வித்தைகளை நானும் கத்துக்கிட்டு என் புருஷனையும் நான் முந்தானியில முடிஞ்சு வச்சிருப்பேன்ல. அதுக்காக கேட்டேன், சொல்லித்தா அத்துக்கிழவி. அடி போடி கூறுகட்டவளே, இதெல்லாம் போய் பெத்தவட்ட கேட்டுக்கிட்டு உங்க கூட்டாளிகள்கிட்ட போய் கேளுவா. அத்தக்கிழவி இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேங்கிறது மாதிரியே கிளவி போகுதே. இந்த வித்தையெல்லாம் நம்ம இப்ப கத்துக்கிற போறோம். அவன் பெற்ற பெண்ணுனக்கு மையெழுதும் கண் எதுக்கு என்னை வந்து கொல்லுதடி